18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, உன்னை கண்ணீர் சிந்த வச்சவங்களுக்கும் உன்னை கவலைப்பட வச்சவங்களுக்கும் உனக்கு வலியையும் வேதனையும் கொடுத்தவங்களுக்கெல்லாம் நீயே நினைக்காத அளவுக்கு தண்டனை கிடைக்க போகுது. ஆமியன் செல்லமே, யாரெல்லாம் கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் மனசாட்சி இல்லாமல் உன்னை காயப்படுத்தி பார்த்து வேடிக்கை பார்த்து ரசித்தாங்களோ அவர்கள் எல்லாரும் இப்போ அதை விட பல மடங்கு தண்டனையை அனுபவிப்பதற்கான நேரம் வந்துடுச்சு. என்ன நடந்தாலும் நீ என்னதான மனசில் நினச்சிக்கிட்டு தைரியமாக சமாளிச்ச. உன் முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருந்த இந்த கருப்பன் இப்போ எல்லாத்தையும் உனக்கு சாதகமாக மாற்ற போகிறேன். அதே நேரத்தில் உனக்கு எதிராக இருந்த எதிரிகளை எல்லாம் இப்பொழுது தண்டிப்பதற்காகவும் நான் வந்துட்டேன் என் செல்லமே. இத்தனை நாள் நடக்காதது இன்னைக்கு நடக்கலைனாலும் நாளைக்கு நடந்தே ஆகுன்ற நம்பிக்கையோடு தானே ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையை நீ கடந்து வந்தாய். அப்புறம் ஏன் இப்போ மட்டும் புலம்பிக்கிட்டு இருக்க? புலம்புறதாலையும் வருத்தப்படுறதாலையும் எதுவுமே மாற போகிறதில்ல. பொறுமையாக விட்டு கொடுத்து காத்திருப்பதன் மூலம் எல்லாமே உனக்கானதாக சரியானதாக நிச்சயமாக நடக்கும். நீ உன் மனசில் நினச்சிருக்க எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றா நான் நடத்தி தரதான் போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னால் உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர்களையும் சதி செய்பவர்களையும் கூட இப்போது ஒரு கை பார்க்கத்தான் வந்துள்ளேன் என் செல்லமே. தானாகவே உனக்கு நடக்காமல் போன விஷயங்கள் சிலதான். ஆனால் வேணும்னே சதி செஞ்சு உனக்கு நல்லது நடந்துடக்கூடாதுன்ற பொறாமை எண்ணத்தோடும் போட்டி நிறைஞ்ச மனசோடும் உனக்கு கெடுதல் செஞ்சவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு கிடைக்காதது உனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு எத்தனையோ பேர் செஞ்ச சதிகளை எல்லாம் நான் தானே இப்போ முறியடிக்க வந்திருக்கேன். நீ கலங்காத. நீயும் ஒரு உயிர் தான், நீயும் ஒரு மனிதன்தாங்கிறதையே மறந்து போய் யார் எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்னன்னு உனக்கு கெடுதல் செஞ்சவங்களும் உன்னை கண்ணீர் விட வச்சு வேடிக்கை பார்த்து சிரித்து ரசித்தவங்களும் இப்போது என் தண்டனையை பெறுவதற்கான நேரம் வந்துருச்சு. அவங்க அனுபவிக்க போகிற கஷ்டத்தையும் அவங்களுக்கு நான் கொடுக்குற தண்டனையையும் பார்த்து நீயே ஐயோ பாவம்னு இறக்கப்பட தான் போகிற. நான் எத்தனையோ முறை சொன்னேன், இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு நல்லா இருக்கவங்க காலையில் கீழே விழுகலாம். இன்னைக்கு கீழே விழுந்து அழிந்து கஷ்டத்தில் உள்ளவர்கள் நாளைக்கே கூட மேலே எழுந்து வந்து உயர்ந்த வாழ்க்கையை வாழலாம்னு. ஆனால் இது மனிதர்கள் மறந்து போனதால் தான் இப்போது தண்டனையை பெறுவதற்கு தயாராக வரிசையில் காத்துக்கிட்டு இருக்காங்க. யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வரும் என்பது போலதான் ஒன்றை கஷ்டப்படுத்துகிறவங்க இன்னைக்கு கண்ணீர் விட போகிறாங்க. ஆனால் கஷ்டங்களை சந்திச்சனே இப்போது வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வரப்போகிறாய் என் செல்லமே. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு உனக்கு தெரியும். அது உயிர்களாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, பொருட்களாக இருந்தாலும் சரி. நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் உன் கஷ்டங்கள் மட்டும் நிரந்தரமாக உன்கிட்ட தங்கிட முடியுமா என்ன? நீ அனுபவித்த கஷ்டங்களுக்காக தானே கவலைப்பட்டு கண்ணீர் சிந்தினாய். இதோ உன் கஷ்டங்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் போக செஞ்சு உனக்கான வெற்றியை நிரந்தரமாக உன் கைகளில் கொடுக்க போகிறேன். எதுக்காக போராடுறோன்னு தெரியாமலேயே, எதுக்காக கஷ்டப்படுறோன்னு தெரியாமலேயே உன் வாழ்க்கையில் பாதி நாட்கள் போராட்டத்திலேயே முடிஞ்சு போச்சு. இனிமேலும் நீ கவலைகளை சுமக்க வேண்டாம். எல்லா கவலைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நன்மைகளை நடத்ததான் நான் வந்துள்ளேன் என் செல்லமே. உன் மனசில் நீ என்ன சிந்திக்கிறதா இருந்தாலும் நல்லதை மட்டுமே சிந்தனை செய். துக்கமும் கவலைகளும் துன்பமும் தீமைகளும் எல்லாமே உன்னை விட்டு விலகி போய் உனக்கான நல்லது நடக்கும் நீ நம்பு. இத்தனை நாளா எனக்குன்னு ஒரு நேரம் வரும், என் வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கும்னு நம்பிக்கையோடு நீ காத்திருக்கும் போது அது எப்படி நடக்காமல் போகும்? இதோ உன் மனசை புண்படுத்துகிறவங்களையெல்லாம் நான் பண்படுத்தி உனக்கான நல்லதை செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் என்ன செய்யணுங்கிறத நீ தான் தேர்ந்தெடுக்கணுமே தவிர அடுத்தவங்க வந்து உனக்காக எதையும் முடிவெடுக்கக்கூடாது. உன் முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும்னு உனக்கு தானே தெரியணும். உன் வாழ்க்கைக்கு எது சரியாக வரும், எது சரியாக வராது, எது நல்லா இருக்கும், எது நல்லா இருக்காதுன்னு அனைத்தையும் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் செயல்களை செய்ய ஆரம்பிக்கும் போது நீ எப்படி தோத்து போவ? இந்த உலகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்தது உன்னுடைய ஆள் மனசு தான். உன் ஆள் மனசில் என்ன நினைக்கிறியோ
அதை நோக்கி தான் உன் வாழ்க்கை பயணமும் அமையும். இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு பொருள் இப்போ உனக்கு வேணும்னா இதுவரைக்கும் நீ முயற்சிக்காத அளவுக்கு உன்னுடைய செயல்களையும் கடினமாக முயற்சியுடையதாக வச்சுக்கணும். இந்த கருப்பசாமி அல்ல அல்ல குறையாத செல்வத்தை உனக்கு தரணும்னு முடிவெடுத்துட்டேன். இத்தனை நாளாக காசு பணம் இல்லைன்னு தானே உன்னை ஒரு மனுஷனாக கூட மதிக்காமல் அலட்சியப்படுத்தி ஒதுக்கி வச்சு எல்லாம் தான் தாங்கிற மாதிரி அகங்காரத்தோட சில உறவுகளும் மனிதர்களும் நடந்து கொண்டார்கள். அது எல்லாத்துக்குமே இப்போ முற்றுப்புள்ளி வைக்க போகிறேன். யாரோ எழுதியது உன் வாழ்க்கை கிடையாது. உன் வாழ்க்கை பாதைகளையும் நீ போக வேண்டிய பயணங்களையும் நீ தான் தீர்மானிக்கணும். உன் வாழ்க்கைங்கிறது ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் நல்ல பக்கங்களும் இருக்கும், கெட்ட பக்கங்களும் இருக்கும். நல்ல விஷயமும் இருக்கும், கெட்ட விஷயமும் இருக்கும். இத்தனை நாளாக கெட்ட விஷயங்களையே சந்திச்சு கஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தனே, இப்போது நல்வாழ்க்கையை வாழ போற. நீ தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதை தான் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்குது. எதை செய்கிறதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு செய்யணுமே தவிர அவசரப்பட்டு செஞ்சுட்டு அப்புறமாக யோசிக்க வேண்டாம் என் செல்லமே. உன் எண்ணமும் கவனமும் எப்போதுமே உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி மட்டுமே இருக்கணும். அதுக்காக நீ எவ்வளவு சிரமப்பட்டாலும் அத்தனையும் தாங்கிக்கிட்டு முன்னேற்றத்தை மட்டுமே கவனத்தில் வச்சுக்கோ. வாய்ப்புகள் சிறுசு பெருசுன்னு பார்க்காத. ஒவ்வொரு சின்ன சின்ன வாய்ப்பையும் கூட பயன்படுத்தி உன்னால் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதுதானே உண்மை. நீ எல்லார் மீதும் அன்பாகவும் இருக்க, சில பேர்கிட்ட கோவப்படுற, சில பேர்கிட்ட பாசமாக இருக்க, சில பேரை பார்க்கும்போது கொஞ்சம் பயந்து நடந்துக்கிற, சில பேர்கிட்ட ரொம்ப பிடிவாதமாக உரிமை எடுத்து சண்டையும் போடுற. இப்படி உன் வாழ்க்கையில் அன்பும் பாசமும் பயமும் கோபமும் பிடிவாதமும் சண்டையும் உரிமைன்னு எல்லாமே கலந்ததாகத்தானே இருக்கு. அதே போல தான் உன்னுடைய வாழ்க்கையிலையும் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் தோல்வி வெற்றின்னு எல்லாமே கலந்து தான் இருக்கும். எதை பார்த்தும் நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த துன்பம் உன்னை நோக்கி வந்தாலும் அதை தூள் தூளாய் நொறுக்கி சுக்குநூறாய் பொடியாக்கி உனக்கான இன்பத்தையும் வெற்றியையும் நான் கொடுத்தே தீருவேன் என்பதுதானே உறுதி. உன் கடந்த காலத்தின் கஷ்டங்கள் எல்லாமே உன்னுடைய எதிர்காலத்தை முடிவு செய்ய போகிறது கிடையாது. கடந்த கால கஷ்டங்கள்ன்றது நீ எதிர்காலத்தில் வெற்றி பெறுவதற்கு உனக்கான ஒரு வழி, அவ்வளவுதானே தவிர என் அருளால் தான் இப்போது உன் வாழ்க்கை நிறைவு பெறப்போகுது. இந்த கருப்பசாமியின் அருள் கொண்டு உன் வாழ்க்கையை நீ அழகாக வாழப்போற. கண்ணீர் சிந்தி கஷ்டப்பட்ட நாட்களெல்லாம் முடிவுக்கு வந்து இப்போ நீ சிரிச்சு சந்தோஷமா இன்பமா வாழ்வதற்கான நேரம் வந்துருச்சு. கர்ம வினையும் கெட்ட நேரமும் கஷ்டங்களும் எதிரிகளும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து உன்னை அவமானப்படுத்தி வேதனைப்படுத்தி அவர்கள் செஞ்ச வேலையெல்லாம் இப்போ முடிஞ்சு போச்சு. அவர்கள் செய்த வேலைக்கு இப்போ என்கிட்ட இருந்து கூலியே சம்பளமாக பெற போகிறாங்க. அந்த தண்டனை கொடுக்கறதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போது மன உறுதியோட மன ஓர்மையோட நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் மட்டும் உனக்கானதாக அமைச்சுக்கோ. ஒருத்தர் செய்யக்கூடிய செயல் உனக்கு பிடிக்கலன்னு தைரியமாக சொல்ல பழகு. யாராவது உன்கிட்ட எதையாவது சொல்லு செய்யின்னு கேட்கும்போது முடியாதுன்னா சொல்ல வேண்டிய இடத்துல முடியாதுன்னு உறுதியாக சொல்லக்கூடிய தைரியமான பிள்ளையாக நீ இருந்தீனா பல பிரச்சனைகளை இது ஆரம்பத்திலேயே தவிர்த்து விடும் அல்லவா. எல்லா இடத்துலையும் சரி சரின்னு தலையாட்டிட்டு அப்புறம் நீ போய் கஷ்டத்தில் சிக்கி மாட்டி தவிக்காதே. உன்னை தாழ்த்தியவர்கள் எல்லாம் மறுபடியும் உன்னை உயரத்தில் இருந்து பார்க்கும்படி உன் வாழ்க்கைக்கான உயர்வை நான் தர்றேன். உன்னுடைய வெற்றிக்கான ஒளி நிச்சயமாக பிரகாசிக்கும். நீ கீழே விழுந்த போதெல்லாம் உன்னை தாங்கி பிடிச்சு உன்னை தட்டி குடிச்சு அழுத கண்ணீரை தொடச்சு உனக்கு ஆறுதல் சொன்னது நான் மட்டுமல்ல, உன்னுடைய தன்னம்பிக்கையும் சேர்ந்துதானே. என்னதான் நான் வெளியிலிருந்து ஆறுதல் சொன்னாலும் உன் மனசுக்குள்ளேருந்து நீயே தன்னம்பிக்கையோட உன்னை சமாளிச்சுக்கிட்டு தைரியம் கொடுத்துக்கிட்ட. அப்படிப்பட்ட தன்னம்பிக்கை எந்த சூழ்நிலையிலையும் உன்னை விட்டு போகக்கூடாது. நிச்சயமாக இந்த கருப்பசாமி நீ விருப்பப்பட்ட வாழ்க்கையை நீ விரும்பியபடியே உனக்கு அமைச்சு தருவேன். சந்தோஷமாக காத்திரு என் செல்லமே. எப்பவுமே யார்கிட்டையும் போய் என் கூட கொஞ்ச நேரம் பேசுங்க, என் மேலே அன்பா பாசமாக இருங்க, எனக்காகவும் கொஞ்சம் யோசிங்க, என் மேலே அக்கறைப்படுங்கன்னு அன்பையும் பாசத்தையும் அக்கறையையும் கேட்டு வாங்காதே. எல்லாத்தையும் நீ கேட்காமலே தருவதற்கு இந்த கருப்பசாமி நான் இருக்கேன். உனக்கு ஆறுதல் தர வேண்டிய உறவுகள் எல்லாருமே உனக்கு கஷ்டங்களையும் காயங்களையும் கொடுத்ததுனால உன் வாழ்க்கையே இப்போது சோகமயமாக இருந்தாலும்
சீக்கிரமே இதை சுகமாக மாற்றித்தர இந்த கருப்பசாமி நான் வந்துட்டேன். நீ எப்போதுமே புன்னகை புரிந்த முகத்தோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி சந்தோஷமாக வாழக்கூடிய பிள்ளையாக இருக்கணும். சோகங்களை மறைச்சு தோல்விகளிலிருந்து மீண்டு வருவதற்கு இந்த புன்சிரிப்பு உனக்கு கை கொடுக்கும். எப்போவுமே சிரிச்ச முகத்தோட சந்தோஷமாக இரு. உன்னை காப்பாற்றி உனக்கு செய்ய வேண்டிய நல்லதுகளை எல்லாம் நான் நிச்சயமாக செய்து தருவேன் செல்லமே.